மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் அடியனுடைய சோதனை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஒரு ஆசை இருந்தது, ஏஜிஎஸ் பார்ட்டி ஆள்ல பேசணும்னா எனக்கு ஆசை இல்லைங்களா? கர்த்தருடைய திட்டத்தினாலே தேவன் அருமையாக ஒரு இடத்தை நமக்காக ஆயத்தம் செய்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அன்பான ஒருவேளை என் முன்னாடி உங்களை உட்கார வச்சுக்கிறார். இதுல நீங்க பாவமா தெரியல, சும்மா ஒரு விளையாட்டுக்காக. இந்த பேனர்ல பின்னாடி இருக்கக்கூடிய பேனர்ல கொடுக்கப்பட்ட ஒரு தலைப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, என்னுடைய தலைப்பு மாத்திரம் என்ன கலர்ல இருக்குது? பச்சை. அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, வெவ்வேறு விதமான விளக்கங்கள் இருக்கும். ஒருவேளை நான் எண்ணிக்கொள்வது என்னவென்று சொன்னால், பச்சை சிக்னல் இது, எல்லாரும் என்ன செய்ய வேணும், போலாம். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பிரியமானவர்களே, ஆதியாகம புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் நமக்கு தெரியும். ஒரு மாதத்திற்கு முன்பதாகவே இந்த தலைப்பு எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா பிரசங்க நேர்தான் ரெடி ஆச்சு. பிரசங்க நேர்தான் ரெடி ஆச்சு. ஆதியாகம புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 15வது வசனம் நமக்கு தெரிந்த வசனம். அங்கே ஒரு வித்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே முதலிலே தேவன் ஒருவேளை பேதுரு சொல்லுகிறது போல உலக தோற்றத்துக்கு முன்னே என்று பேதுரு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அங்கே ஒரு வித்தை பற்றி தேவன் குறிப்பிடுகிறது நாம் கவனிக்கிறோம். அது என்னவென்று சொன்னால், அதிலே சத்தியம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அது சொல்கிறது, அந்த வேத வசனம். பிரியமானவர்களே, நம்முடைய ரட்சிப்பை பற்றியும் அந்த வேத வசனம் சொல்கிறது. கிறிஸ்துவனுடைய தியாகத்தை பற்றியும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வளவு விஷயம் அங்க இருக்குது. அப்ப சத்தியம் என்பது எங்கே ஆரம்பிக்கப்பட்டது என்று சொல்லி ஒரு கேள்வியை நாம் கேட்டோம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, பேதுரு சொல்கிறது போல அது உலக தோற்றத்துக்கு முன்னாக இருந்தது. இது மாத்திரமல்ல, வேதத்திலே 3:15 ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றியதான செய்தி அங்கே ஆரம்பிக்கிறது. ஒரு சகோதரர் இடத்திலே அருமையான 2வது பேசின சகோதரர் கூட அந்த வசனத்தை சுட்டி காட்டினார். கொலேசியர் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே, பிரியமானவர்களே, வேத வசனம் சொல்லுகிறதை நாம் கவனிக்கும் பொழுது 15வது வேத வசனத்திலே அவர், நல்ல பாட்டு பாடுது, அவர் அதரிசமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். இப்ப நான் ஒரு புது தெரியாதவர்களுக்கு ஒரு புது காரியத்தை நான் சொல்ல போறேன். இயேசு கிறிஸ்துவானவர் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் என்று வேதத்தில் நாம் வாசித்தோம். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் ஆதியிலே ஆதியாகம புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே, ஆதியிலே தேவன் வானத்தையும் அவருடைய வானங்களையும் பூமியும் அவர் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். எனக்கு மேல இது ஆடுது. அவர் சிருஷ்டிக்கும் பொழுது இங்கே ஒரு உபதேசம் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவரை எல்லாவற்றிற்கும் முந்தினவராக சிருஷ்டித்தார் என்று சொல்லி. இது யாரும் ஏத்துக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்துவானவரை பிதாவாகிய தேவனானவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சிருஷ்டிப்புகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை சிருஷ்டித்தார். யாரெல்லாம் ஏத்துக்கு கை தூக்கு. அதுக்கு கூட சில பேர் இருக்கிறாங்க, பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷம். இயேசு கிறிஸ்துவானவரை எல்லாவற்றுக்கும் முன்பதாக ஒரு சிருஷ்டித்தார், உண்டாக்கினார் என்று சொல்லி சிலர் போதிக்கிறதை நாம் கவனித்திருக்கிறோம். நீங்கள் போய் உங்களுடைய ஊழியத்தில் அதை கேளுங்கள். யார் எப்போது சிருஷ்டிக்கப்பட்டார், யார் எதை சிருஷ்டித்தார் என்று சொல்லி பிரசங்கத்துக்கு நாம் கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, வாசித்த வேத வசனத்தை அன்பான சகோதரர் ஒரு வாசித்தார். அந்த வசனத்திலே
சில வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. என்னவென்று சொன்னால், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீங்களா? அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்களா? அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். அப்பனா அதுல இன்னொன்னு இருக்குதுன்னு அர்த்தம் இருக்குதா? நான் சொல்றது சரியா? இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டீங்கன்னா சாதாரண முடிஞ்சு போச்சு. இதற்காக கூட இதோட கூட வேற எதுவும் கூட இருக்குது. பிரியமானவர்களே, ஒருவேளை சகோதரன் நம்மை அழைத்திருப்பார், மீட்டிங் வந்தீங்கன்னா டீ காபி கொடுப்போம் இல்லைங்களா, கொஞ்ச நேரம் ஏசி ரூம் நல்லா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருக்குது, கொஞ்ச நேரம் உட்காரலாம் இல்லைங்களா, நமக்கு நல்ல ஒரு குழுன்னு இருக்கும், எல்லா வசதிகளும் இருக்குது. மதியானம் ஆச்சாரம் வயிறு கொஞ்சம் பசிக்கும், அதுக்காக உணவு கூட நாங்க என்ன செய்வோம், ஆயத்தம் செஞ்சு கொடுப்போம். அதனாலே மக்களுக்கு எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கு. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் அல்லது பிதாவாகிய தேவனானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் இங்கே கூடியிருக்கிற நம்ம எல்லாம் ஏற்கனவே என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், நாம் எல்லாம் தேவனை போல பரிபூர்ணம் அடையும்படியாக. 1 பேதுரு 1வது அதிகாரத்திலே பிரியமானவர்களே 18 நாம் வாசிக்கும் பொழுது, தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் கூட பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கும்படியாக என்ன செய்திருக்கிறார், தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, நாம் பரிசுத்தம் ஆகும்படியாக தேவன் நம்மை என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். அப்ப அழைத்த தேவன், இங்க இருக்கிற எல்லாரையும் தேவன் என்ன செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். ஏதோ ஒரு நிலையை நாம் அடையும்படியாக இங்கே சொல்லப்பட்ட கருபொருளுடைய நோக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். யாருக்குள்ளாக? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நம்மை அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்த தேவன் கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளை நாம் தொடர்ந்து வரும்படியாக அல்லது அதை பின்தொடரும்படியாக, பிரியமானவர்களே, பவுல் சொல்லும் பொழுது, நான் என்ன செய்கிறேன், அதை ஆசையாய் என்ன செய்கிறேன், அதை தொடருகிறேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். எதை ஆசையா தொடர்றாரு? இனி நாம எத்தனை தொடர்றோம், எடுத்துக்கிறது கையில இல்லைங்களா? இந்த ஆள் காட்டி வரணும் இருக்குது. தேவனை எதற்காக படைத்தாரு? அநேக உலகத்தினுடைய காரியங்கள் சொல்வது உண்டு, இன்றைய காலகட்டத்திலே இந்த விரல் ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. எதற்கு? தள்ளுவதற்கு. சரிங்களா? எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம், மேல தள்ளி 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 போ. அப்ப ஆசையா நம்முடைய ஆசைகள் எதை பற்றி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், பிரியமானவர்களே, இந்த உலகத்தினுடைய காரியங்களை ஆசை என்னையும் சேர்த்துதான். எப்பவுமே பிரசங்கம் பண்ணும்போது முதல்ல என்ன நான் சொல்றேன், நான் உத்தம, எதிர்க்கிறவங்க எல்லாம் குற்றவாளிகள் என்று சொல்லி நான் பேசுவது கிடையாது. பிரியமானவர்களே, நாம் தொடர்கிற காரியங்கள் அல்லது நாம் பின்பற்றுகிற காரியங்கள் இந்த உலகத்தில் எப்படியா இருக்கிறது, அதை அந்த தொடர்தல் நம்மை கொண்டு போய் எங்கே சேர்க்கிறது, அழிவுக்கு நம்மை கொண்டு போய் தேவனை விட்டு மிக தொலைவிலே அது நம்மை கடத்துகிறது. அது தேவனுடைய வழியை விட்டு நாம் விலகி செல்லும்படியாக இந்த காரியங்களை எல்லாம் நாம் என்ன செய்கிறோம், ஆசையாய் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே பேதுரு எழுதும்போது சொல்லுகிறார், கிறிஸ்துவின் என்ற வார்த்தை இங்க இருக்கிறது. யாருடைய அடிச்சோடா? கிறிஸ்துவின் அடிச்சோடு. நாளைக்கு கூட என்ன பண்டிகை, நாளைக்கு என்ன பண்டிகை, கிருஷ்ண ஜெயந்தி. அடுத்த வாரம் விநாயகர் சதுர்த்தி. இல்லைங்களா? அந்த மனுஷன் என்ன செய்வான், களிமண்ணை கொண்டு வந்து ஒரு டை ஒண்ணு வச்சுக்கின்னு அதுல களிமண்ணை போட்டு போட்டு எடுத்து எத்தனை விநாயகரை ஒரு கொஞ்ச நேரத்துல அநேக விநாயகர்கள் அங்கே நிற்பார்கள், அநேக கடவுள்கள். பிரியமானவர்களே, ஒரு மனுஷன் ஒரே பொருளை வைத்துக் கொண்டு அதனாலே பொருளாதார ஆதாயத்தை அவன் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு களிமண்ணை வைத்து அவன் அதிலே அச்சு போட்டு என்ன செய்யறான், நிறைய பொருள் அதனாலே உருவாக்குகிறான். சரிங்களா? நல்ல வித்து போயிட்டு கண்ணு வைக்கிறான், மூக்கு வைக்கிறான், பெயிண்ட் அடிக்கிறான், மாலை போடுறான், எடுத்து முன்னாடி வச்சு நான் 5 எத்தனை கரைச்சி எடுத்து முடிஞ்சு போச்சு விநாயகர் சதுர்த்தி. இல்லைங்களா? ஒரு வார்த்தை கரைச்சிடாத, அதுக்கு மேல வச்சுன்னு கூடாது வீட்டுல. சரிங்களா? பிரியமானவர்களே,
கிறிஸ்துவுடைய ஒரு உதாரணத்துக்காக நான் சொன்னேன். யாத்திரா புஸ்தகத்திலே ஒரு வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது 25ஆம் அதிகாரம் 40வது வேத வசனத்தை வாசிக்க தேவையில்லை, நீங்க கவனிங்கள் போதும். பிரியமானவர்களே, அங்கே மோசேக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். அந்த கட்டளை என்னவென்று சொன்னால், நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே செய்ய நீ என்ன செய்ய வேண்டாம், எச்சரிக்கையா இரு என்று தேவன் சொல்கிறார் மோசேக்கு. அந்த மலையிலே நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியாக, ஒருவேளை பேட்டர்ன் சொல்லலாம், ஒருவேளை சாம்பிள் சொல்லலாம், இல்ல எது வேணாலும் சொல்லலாம். பிரியமானவர்களே, நான் உனக்கு என்ன மாதிரியை கொடுத்தேனோ, என்னென்ன மாதிரி, அந்த கூடாரத்தை எப்படி நீங்கள் செய்ய வேண்டும், இல்லைங்களா, அந்த அப்பங்களை வைக்கும்படியான பாத்திரங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும், குத்து விளக்குகள் எப்படி இருக்க வேண்டும், அது எப்படி செய்யப்பட வேண்டும், தொட்டிகள் எப்படி இருக்க வேண்டும், இல்லைங்களா. தேவனுடைய கூடாரம் வனாந்திரத்திலே அங்கே அமைக்கப்பட்ட போது அதற்கு தேவன் ஒரு மாதிரியை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கும்படியாக, பிரியமானவர்களே, மோசே இடத்திலே அந்த காரியத்தை அவர் சொன்னார். சொன்னது மாத்திரமல்ல, அந்த மாதிரியின்படி நீ என்ன செய்யணும், செய்யும்படியாக எச்சரிக்கை என்ற வார்த்தை எங்கே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதா இல்லையா? யாத்திரா புஸ்தகம் 25ஆம் அதிகாரத்திலே 40வது வசனத்திலே, பிரியமானவர்களே, மாதிரிபடியே செய்ய எச்சரிக்கையா இரு என்று தேவன் சொல்லுகிறார். ஏன்? ஒருவேளை மோசேயை பற்றி நாம் யோசிக்கும் பொழுது, அவர் அவருடைய தாயினிடத்திலே வளர்ந்திருந்தால் ஒருவேளை சிறப்பா இருந்திருக்குமே அப்படின்னு நான் கூட யோசித்தேன். அப்படி அல்ல. பிரியமானவர்களே, மோசே ஏன் அந்த பார்வோனுடைய குமாரத்தினாலே வளர்க்கப்பட்டால் என்று சொல்லி நான் ஒரு காலம் யோசித்தேன். ஏன் எகிப்து தேசத்தினுடைய அதிபதி அந்த ராஜாவுடைய அரண்மனையிலே அவர் வாழும்படியான ஒரு ஸ்லாக்கியம் ஏன் அவருக்கு கிடைத்தது அப்படின்னு ஒரு கேள்வியோடு நான் கொஞ்சம் யோசித்தேன். ஒருவேளை இது சரியா இருக்கலாம். பிரியமானவர்களே, மோசே ராஜகுமாரத்தினுடைய குமாரனாக எண்ணப்பட்டால்தான் அவர் அநேக காரியங்களை அவராலே கற்றுக்கொள்ள முடியும், இல்லைங்களா. அவருக்கு கணக்கு சொல்லிக் கொடுக்க முடியும், அவருக்கு போர் சொல்லிக் கொடுக்க முடியும், அவருக்கு இருக்கிற எல்லா யுக்திகளையும் அவரை கற்றுக்கொள்ள முடியும். ஏன் இந்த யுக்திகளை அவர் கற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் என்று சொன்னால், அவருக்கே தெரியாது நாம் தேவனுடைய ஜனங்களை வழிநடத்த போகிறோம் என்று சொல்லி மோசேவே அறியாதிருந்தார். அந்த யுக்திகளை எல்லாம் அவர் கற்றுக்கொள்வதற்காக தான், பிரியமானவர்களே, எங்கே கொண்டு போகப்பட்டார்? அவர் அந்த ராஜாவுடைய அரண்மனையிலே வளரும்படியாக கொண்டு போகப்பட்டார். இவ்வளோ லட்சமான மக்களை வனாந்திரத்திலே அவர்களை வழிநடத்தும்படியான ஒரு தலைவனாக மோசே ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, என்னை போல அல்ல பிரியமானவர்களே, மோசே அதை காட்டிலும் அதிக அறிவையும் ஞானத்தையும் தேவன் கொடுத்தார். அப்பேற்பட்ட சூழ்நிலையிலே அவர் வளரும்படியாக தேவன் அவருக்கு சாக்கியம் கொடுத்தார். அப்பேற்பட்ட மோசே ஏன் சொல்றன்னா, இந்த மலையிலே போய் அந்த மாதிரியை அவர் வாங்கும் பொழுது, அந்த மாதிரியினுடைய வார்த்தைகளை தேவனிடத்திலிருந்து அவர் பெற்றுக்கொள்ளும் பொழுது, பிரியமானவர்களே, அதை என்ன செய்யணும்? அதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். முதல்ல தேவன் கொடுத்த காரியங்களை அவர் என்ன செய்யணும்? ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை அப்படியே செய்ய அவர் முற்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னு சொன்னா, மாதிரியை அவர் மறக்கவில்லை, கொடுத்த பேட்டனை அவர் என்ன செய்யவில்லை, அவர் மறக்கவில்லை. இது இப்படியா இருக்க வேண்டும். தேவன் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களையும் மோசே என்ன செய்தார்? எச்சரிக்கையோடு கூட அந்த காரியங்களை செய்தார். அது எது? ஒரு பூமிக்குரிய ஒரு சாதாரண விஷயம். பிரியமானவர்களே, ஒரு அழிந்து போகிற ஒரு காரியங்கள் அதெல்லாம், இந்த பூமிக்குரிய உதாரணமாக சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே தேவனாலே சொல்லப்பட்டு மனுஷனுடைய யுக்தியினாலே தேவன் கொடுத்த ஞானத்தினாலே உண்டாக்கப்பட்ட விஷயங்கள் அதெல்லாம். அதையே என்ன செய்யப்பட்டனா? எச்சரிக்கையாக செய்யப்பட்டது. அதிலே மிக கவனம் இருந்தது. சரிங்களா?
மிகப்பெரிய கவனத்தோடு கூட அந்த காரியங்களை அந்த மக்கள் செய்தார். தெரிஞ்சாங்களா? இதுக்கு பேர் தான் மாதிரி. ஒரு மாதிரி கொடுக்கப்பட்டது. ஒரு ஆதார கார்டை கொண்டு போயிட்டு ஜெராக்ஸ் மிஷின்ல வச்சு எடுத்து பாக்குறான் ஜெராக்ஸ், இது ஏன் போட்டாவே இல்லையே, எப்படி இது ஜெராக்ஸ்? ஆதார் கார்டுல வந்து தேவன் போட்டா மாதிரி இல்ல முதல்ல, இல்லைங்களா? ஜெராக்ஸ் எப்படி போட்டா மாதிரி வரும்? வரல, இல்லைங்களா? அப்போ முதலிலே ஏற்படுத்தப்பட்டது எப்படி இருக்க வேண்டும்? அது ஒழுங்கா இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு மாதிரி என்று சொன்னால் அது இன்னொரு மாதிரியை அல்லது இன்னொரு பொருளை உண்டாக்கக்கூடியது என்று சொன்னால் ஆரம்பிக்கிற பொருள் சரியா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது, இல்லைங்களா? ஒரிஜினல் சாதாரணமா சொல்லணும்னா நகலை விட அந்த ஒரிஜினல் சரியா இருந்தால்தான் கடைக்கார் சொல்லுவாருமா, நீ கொண்டு வந்த ஒரிஜினலே சரியில்லைமா, முதல்ல ஜெராக்ஸ் அப்படி வந்து சொல்லுவாரா? சொல்லு, நாம் கவனிப்பது உண்டு. பெரிய மாணவர்களே சொல்ல, உன்னுடைய மாதிரியே எப்படி இருக்க வேண்டும்? நீ கொடுக்கப்பட்ட ஒரிஜினலே எப்படி இருக்கணும்? அது சரியா இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் ஜெராக்ஸ் சரியா வரும், நகல் சரியாக நாம் எடுக்க முடியும். பிரியமானவர்களே, அந்த மாதிரியை பற்றி நாம் கவனிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில வாசிக்கும் பொழுது அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் அங்கே சொல்கிறார், ஒரே அடிச்சுவடுகளுடைய மாதிரி என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை அடிச்சுவடா? ஒரே அடிச்சுவடுகளுடைய மாதிரி. இன்னைக்கு மனுஷன் அநேக மாதிரிகளை பின்பற்றுகிறதுனாலேதான் இன்றைக்கு கிறிஸ்துவம் கெட்டுப்போய் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சபை கூட வருங்காலத்திலே எனக்கு நான் யோசித்தது ஒருவேளை எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியல, பெந்தகோஸ்து சபை மாதிரி ஆயிடுபடுது, சரிங்களா? ஒண்ணா உள்ள வந்து இருக்குது போலாம், சரிங்களா? கிறிஸ்துவின் சபையிலே ஒவ்வொரு காரியங்களாக உள்ளே வந்து கொண்டிருக்கிறது. ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு சகோதரர், அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, சோத்திரம் கூட்ட வச்சாரு. அந்த ஊழியனுடைய மகன் ஒரு கீபோர்டு எடுத்து வச்சு வாசிக்கிறார். என்னங்க பிரதர் எப்படி செய்றீங்க அப்படின்னா, பிரதர் எங்க ஸ்பான்சர் இவங்க பிரதர் அவங்க செய்ய சொன்னாங்கன்னு தான் செய்யறோம். உபதேசம் யாரும் நம்பி போயிட்டு இருக்குது. இன்றைக்கு விசேஷமாக பிரியமான இந்திய தேசத்திலே உபதேசங்கள் யார் தீர்மானிக்கிறார்கள் என்று சொன்னால், யார் தீர்மானிப்பது? ஸ்பான்சர். வெரி குட். இந்திய நாட்டிலே உபதேசங்களை தீர்மானிக்கிறது எதுவென்று சொன்னால் ஸ்பான்சர். இதுதான் உண்மை, அப்பட்டமான உண்மை தான், 100% உண்மை இதுதான். வேற நீங்க என்ன வேணா யோசிச்சுங்க, சரிங்களா? அவர்கள்தான் சத்தியத்தை இங்கே நிர்ணயிக்கிறார்கள். பிரியமானவர்கள், இங்கே 2 கொரிந்தியர் நாம் வாசித்தோம் 12-18 அந்த ஒரே அடிச்சுவடுகளுடைய மாதிரியிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும், நடக்க வேண்டியது அவசியமா. அதற்காக தான் நீங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? அழைக்கப்பட்டு, இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். நாம் எல்லாம் கிறிஸ்துவுடைய பாதையிலே, கிறிஸ்துவுடைய வழியிலே பிரியமானவர்களே இடறி போகாதபடிக்கு அதிலே சரியான நேரான பாதையில் அதை இயேசு கிறிஸ்து சொல்கிறார் யோவானிலே, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அந்த பாதையை நாம் என்ன செய்திருக்கிறோம்? கண்டுபிடிச்சிட்டோம். எல்லாருக்குமே பாதை தெரியும், எல்லாருக்குமே சத்தியம் தெரியும். என்னை விட அதிகமாக நிறைய பேருக்கு தெரியும். பிரியமானவர்களே, உபதேசத்திலே இன்னும் அதிகமாக கற்றறிந்தவரெல்லாம் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு நிமிடத்திலே இந்த காரியங்கள் எல்லாம் மொத்தமா போயிடுது. ஏன்னு சொன்னா, ஏதோ ஒரு உலக பிரகாரமான காரியங்களை அவர்களை நெருக்கி கிறிஸ்துடைய உபதேசத்திலே நடக்க விடாதபடிக்கு விசேஷமாக கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசின் மூலமாக அவன் என்ன செய்கிறான்? இடறுகிறதை நாம் கவனிக்கிறோம். 2 கொரிந்தியர் வாசித்தோம் 12-18 அந்த ஒரே அடிச்சோடவருடைய மாதிரிகளை நாம் என்ன செய்யணும்? மாதிரியை நாம்
பின்தொடரும்படியாக நம்மை நாமே ஆயத்தப்படுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏனென்று சொன்னால், நான் என்ன செய்திருக்கிறேன்? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு, தேவனுடைய பிள்ளையாக என்னை நான் சுத்திகரித்த பிறகு, பிரியமானவர்களே, நான் கிறிஸ்துவனுடைய மாதிரியை என்னுடைய சரீரத்திலே நான் தரித்து கொண்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார். கிறிஸ்துவனுடைய அந்த மாதிரியை என்னுடைய சரீரத்திலே நான் தரித்து கொண்டிருக்கிறேன். அதனால என்ன செய்யணும்? 1 யோவான் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 6வது வேத வசனத்தை ஒரு சகோதரர் வாசிக்கும்படியாக நாம் கேட்போம். 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். நான் அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொன்னேன் என்று சொன்னால், பிரியமானவர்களே, அவர் நடந்தபடி தானும் நடக்க வேண்டும். இங்க வேத வசனத்துல வாசித்தோம், இயேசு கிறிஸ்து ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு அடிச்சுவடை அவர் ஏற்படுத்தியிருக்கிறார். அந்த அடிச்சுவடுகளிலே நான் அவருக்குள்ளே நிலைத்திருக்கிறேன். எங்கன்னா போயிட்டு கிறிஸ்துவின் சபையை சார்ந்த ஒரு சகோதரியை சந்திக்கும் பொழுது, நான் முதலிலேயே சொல்ல தெரியாதவர்களை அறிமுகப்படுத்தான்னு சொன்னால், பிரியமானவர்களே, நானும் கிறிஸ்துவின் சபையா தான் எது சொல்றேன். இந்த வசனத்தில் 1 யோவான்ல வாசித்தோம், அவர் நடந்தபடியே நாமும் நடக்கும் பொழுதுதான், பிரியமானவர்களே, இந்த மாதிரியை நாம் காண்பிக்கிற பிள்ளைகளாய் இருக்க முடியுமே தவிர, வெவ்வேறு இச்சைகளான காரியங்களை நம்முடைய சரீரத்திலே சுமந்து திரிவோம் என்று சொன்னால், கிறிஸ்துடைய மாதிரியை நம்மால் என்ன செய்ய முடியாது? காண்பிக்க முடியவே முடியாது. அது முடியாத காரியமா இருக்கிறது. அதுக்கு அடுத்து இன்னொரு வார்த்தை கூட அந்த வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, 1 பேதுரு புத்தகத்திலே கொடுக்கப்பட்ட தலைப்பிலே பிரியமானவர்களே, 1 பேதுரு புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இதுதான் தலைப்பே. கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு, ஏனென்று சொன்னால் 18வது வசனத்திலிருந்து இந்த சுருக்கமான சம்பவம் அங்கே ஆரம்பிக்கிறது. வேலைக்காரரை பற்றி அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்துல வாசிக்கும் பொழுது, ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். அடுத்த வசனத்திலே, பிரியமானவர்களே, நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். அப்ப தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் என்ன செய்யப்பட வேண்டாம்? பாடுபட வேண்டியது அவசியமா இருக்கிறது. அதை போய் எங்க கண்டுபிடிக்கிறது? பாடுபட வேண்டும் என்பதை எங்க போய் கண்டுபிடிக்கிறது? யாத்திராகம புத்தகத்துல போய் கண்டுபிடிக்க போறோம். நம்ம இப்போ 1ஆம் அதிகாரம் யாத்திராகம புத்தகத்திலே, எனக்கு நேரம் ஆயிடுச்சுன்னா கை காட்டுங்க. யாத்திராகம புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 15வது வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதுவுமன்றி எகிப்தின் ராஜா சிப்ரால் பூவால் என்னும் பேருடைய எபிரியருடைய மருத்துவச்சோடு பேசி, நீங்கள் எபிரிய ஸ்திரீகளுடைய மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு இருக்கட்டும் என்றான். பிரியமானவர்களே, தேவன் இங்கே ஒரு அனுகிரகத்தை செய்கிறார். ஆண் பிள்ளைகள் உயிரோடு இருக்கும்படியாக கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எப்பேற்பட்ட சூழ்நிலை என்று சொன்னால், இங்க சூழ்நிலையை நாம் சற்று கவனிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. பாடுகள் எப்படியா இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம். அந்த இஸ்ரவேல் மக்களுடைய வேலை என்னவென்று சொன்னால், செங்கல் சூளையிலே கல் இருக்கிற வேலை.
ஒரு கடினமான ஒரு வேலை அது, மிக கடினமான ஒரு வேலை அது. பிரியமானவர்களே, 14வது வசனத்திலே கூட 3வது வரியில நாம் வாசிக்கும் பொழுது ஜீவனையும் கசப்பாக்கினார்கள் என்ற ஒரு வார்த்தை இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவருடைய ஜீவன் என்னாச்சா? கசப்பாகி போச்சு. அப்ப எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்திருக்கும், எவ்வளவு பெரிய வருத்தம். ஏன்னு சொன்னா கிறிஸ்துவும் நமக்காக பாடுபட்டு, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று சொன்னார், கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு, சஃபர் என்ற வார்த்தை ஆங்கிலத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், பிரியமானவர்களே, இருக்கிறதுலேயே அதிகபட்சமான வருத்தம் அது. நம்முடைய வாழ்க்கையில பணம் வந்திருக்குதா? வந்து இருக்கலாம். எனக்கு இதுதானே வாழ்க்கை, முடிஞ்சு போச்சு என் கதை, அவ்வளவுதான். அதுதான் கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு என்ற வார்த்தைக்கு மாறாக சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே இருக்கும்போது அவருடைய ஜீவன் என்ன ஆச்சான்? அது மிகவும் கசப்பானது, அது மிகவும் வருத்தமாயிருந்தது. பிரியமானவர்களே, மிக 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 கஷ்டத்துடைய சூழ்நிலையிலே அவர்கள் இருந்தார்கள். இருக்கிற வாழ்க்கையே போதும்டா, இதோட நம்ம கதை என்ன செய்யலாம், முடிச்சுக்கலாம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, நம்மை ரட்சிக்க ரட்சகன் ஒருவனும் இல்லையே, நம்மை யார் இதிலிருந்து மீட்பார்கள்? எத்தனை வருஷம் அடிமைத்தனம்? ஒருவேளை 400 வருஷம் இருக்கலாம். பிரியமானவர்களே, ஒரு சிலருக்கு தெரியும் இந்த காரியம். 430 ஆண்டுகள் கழித்து ஒரு ரட்சகனை, அந்த வார்த்தை இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு. தேவன் அவர்கள் மத்தியிலே எழும்ப பண்ணினார். அப்போதுதான் அவளுக்கு என்ன திருப்தியாச்சு. ஆஹா, பரவாயில்லையே, நம்ம வெளியே வந்துட்டோம்டா. எங்க எகிப்து தேசத்தை விட்டு நாங்கள் வெளியே வந்து விட்டோம். வந்த பின்னாடி யார் வர்றது? பின்னாடி பெரிய வருத்தம் வருகிறது, அதை விட பெரிய பாடு வருகிறது. மோசையை பார்த்த அந்த மக்கள் கதறாங்க, ஒண்ணுமே முடியல. எகிப்திலே என்ன இல்லை, என்ன பிரேத குழிகள் இல்லை என்றா மோசையே, இல்ல வனாந்திரத்திலே அங்கானா பொச்சம் தானே எனக்கு கலரை கச்சிருக்கோம் இல்ல, ஏன்னா போட்ட கட்ட வச்சிருப்பாங்க, நல்ல வருஷத்துக்கு ஒரு முறையா தௌசமனா கொண்டாடிப்பாங்க. எப்படியாவது ஒரு சூழ்நிலை எனக்கு இருந்திருக்கும். என்னுடைய சந்ததியார் எங்க அப்பா இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா சொல்வதற்கு ஒரு இடமாவது இருந்திருக்குமே. இந்த வனாந்திரத்திலே கொண்டு போய் வந்து எங்களை என்ன செய்த, நாங்க அவ்வளவுதான், கதை முடிஞ்சது கொடுக்குது, எங்களுடைய பிரயாணம் அவ்வளவுதான், இஸ்ரவேல் தேசம் அவ்வளவுதான் என்று சொல்லி அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, அப்பேற்பட்ட பாரம் அவருடைய இருதயத்தை சூழ்ந்து கொண்டிருந்தது. அப்பேற்பட்ட சஞ்சலங்கள் இஸ்ரவேல் மக்களுடைய இருதயத்தை சூழ்ந்து கொண்டிருந்தது. ஏன் இது சம்பந்தமே இல்லாம யாத்திரை ஆகமத்துக்கு போறாரு அப்படின்னு நினைக்கூடாது, இருக்குது. பிரியமானவர்களே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்துல வாசித்தோம், கிறிஸ்து என்ன செய்தார்? பாடுபட்டார். ஒரு மாதிரி காமிக்கணும்னா அந்த மாதிரி எப்படி இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் அந்த மாதிரிபடியா வாழ முடியும். சரிங்களா? இதுக்கு பொண்ணு மாப்பிள்ளைகள்லாம் இதை எடுத்து ஒப்பிட முடியாது. பொண்ணு எப்படி இருக்குதுன்னு நம்ம அதை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் நான் வாழ வேண்டும் இல்லை கூட. பிரியமானவர்களே, முதலிலே இந்த மாதிரியை நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த மாதிரி எப்படியா இருக்கிறது என்று சொல்லி நாம் கற்றுக்கொண்டால்தான் அந்த மாதிரியிலே நாம் நடக்க முடியும். இயேசு கிறிஸ்து என்னும் மாதிரி அது எப்படி இருந்தது என்று சொல்லி நாம் சற்று தியானிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, பிலிப்பியர் புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் நமக்கு தெரிந்த வசனம் தான். 5 சொல்கிறார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள் என்று சொல்கிற தேவனுடைய வார்த்தையானது 7வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். போதுமானது. அந்த மாதிரி எப்படி இருந்ததா? அது வெறுமையாக்கக்கூடிய மாதிரி. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய மாதிரி எப்படியா இருந்ததுன்னு சொன்னால், அவர் எல்லாவற்றையும் எம்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒண்ணுமே இல்லை. ஒரு பெரிய அந்தஸ்து இல்லை, ஒரு பெரிய நான் இவ்வளவு ஞானவான் அப்படி என்று இல்லை, நான் இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான் என்று இல்லை. பிரியமானவர்களே,
சற்று என்ன செய்யப்பட்டார்? யாரை காட்டிலும்? தேவ தூதர்களை காட்டிலும் சற்று என்ன செய்யப்பட்டார்? அவர் கொஞ்சம் கீழே இறக்கப்பட்டார். அதனால்தான் 7 நாம் வாசித்தோம். அவர் என்ன செய்தார்? தம்மை தாமே வெறுமையாக்கி. இந்த வார்த்தைக்கு, இந்த வெறுமை என்ற வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எந்த சூழ்நிலை நாம் அதை சொல்லுவோம்? எல்லாம் நம்ம விட்டு போயிடுச்சு, அவன் என் வாழ்க்கை கதை முடிஞ்சு போச்சு, சொத்து போச்சு, உறவு போயிடுச்சு, இல்லைங்களா? என் சொந்தக்காரன் போயிட்டான், காரு போச்சு, பங்களா போச்சு, நகை போச்சு, சேர்த்து வச்சதெல்லாம் போயிடுச்சு, நான் எப்படி ஆயிட்டேன்? நான் வெறுமையாகிவிட்டேன். உலக பிரகாரமாக பெருமையானே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் வெறுமையாக வேண்டும் என்று சொன்னால் எதெல்லாம் விட்டுணும்? அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நிறைந்திருந்தவர்களாய் இருந்த நாம் நம்மை நாமே வெறுமைப்படுத்த வேண்டும் என்று சொன்னார். கிறிஸ்து இயேசுவை நோக்கி கொண்டிருக்கிற நாம், கிறிஸ்து இயேசுடைய பயணத்திலே பின்தொடர்கிற நாம், அதான் சொல்றாரு, என் சிலுவையை எடுத்துக்கொண்டு. இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய நாட்களில் சொல்கிறார், பிரியமானங்களே, என்னத்தை எடுத்துக்கணும்? சிலுவையை எடுத்துக்கொண்டு. பட்டாபிராமல எங்க வீட்டாண்ட ஒரு சகோதரர் மரத்தை எடுத்து சிலுவை செஞ்சு எடுத்து தோல் மேல போட்டு போய்கிற தோல் மேல போட்டு போயிருக்கிறார். என் சொந்தக்கார ஒருத்தர் வந்தார், அவசரமா ஒரு மிரண்ட அந்த குடு சிலவை தூக்கி போறானே, அவன் மயக்கமாயிட்டான், எதுவும் கொடுக்க சிலவை தூக்கி போறான், அவன் மயக்கமா, எப்படி சொல்றாரு? சிலவை தூக்கி போயிடானே, அவன் மயக்கமாட்டான், அவன் கொடுக்கணும், மிராண்டா அவனுக்கு கொடு, அது சில்லுன்னு கொடு. நான் சொன்னேன், ஐயா சில்லுன்னு கொடுக்காதீங்க, இது மாதிரி சூழ்நிலை ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்படின்னு. பிரியமானவர்களே, சிலுவையை எடுத்துக்கொண்டு என்று இயேசு கிறிஸ்துவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். நாமும் கூட என்ன செய்யணும்? சிலுவை எடுத்துக்கொண்டு நேர வீட்டுக்கு போயிட்டு, வீட்டுக்கார் சிலுவை எடுத்துன்னு வர சொல்லிட்டாரு, நேரம் நகை கடைக்கு போறீங்க, கால் சவத்துல செலவு வாங்குறீங்க, இல்ல நகை கடைக்கு போயிட்டு கால் சவர செலவு வாங்கி கழுத்துல மாட்டிக்கோ. பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசுனுடைய பாடுகள், அதை நம்ம நல்லா கவனிக்கணும். கிறிஸ்து இயேசுனுடைய பாடுகளை நம்முடைய சரீரத்திலே நாம் சுமந்து கொள்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுதுதான் அந்த மாதிரியை நாம் எடுத்துக் கொள்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். கிறிஸ்துடைய மாதிரியை நாம் தரித்துக் கொள்கிற பிள்ளைகளா இருக்கிறோம். அது இல்லைன்னாக்கா ஒண்ணு செல்பெடுக்காது, எதுவும் வேலைக்கு ஆகாது. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துனுடைய பாடுகளை பின்தொடரும்படி அதனால்தான் இந்த அடிச்சுவடுகள் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கும் பொழுது, பிரியமானவர்களே, யோவான் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலே, என் சித்தத்தின்படி அல்ல, வாசி, என் சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன். அந்த மாதிரி எப்படியா இருந்துன்னு சொன்னால், பிரியமானவர்களே, நான் என் வேலையை இங்க பாக்குறதுக்கு வரல, சரிங்களா? நம்ம என்ன சொல்லுவான்? சபைக்கு வரணும் காலையில 7 மணிக்கு, இல்ல மீட்டிங் கூப்பிட்டோம், நிறைய பேரை நாங்க கூப்பிட்டோம், வேலைலாம் வச்சு கூப்பிட்டோம். ஐயா நைட்டு கொஞ்சம் இடுப்பு கொஞ்சம் புச்சிச்சு, என்னால ஒண்ணுமே முடியல, காலையில ஏந்து முடியல, வர முடியாது. எப்படி பதில் எப்படி பாருங்க, சரிங்களா? எனக்கு ரொம்ப முடியல, வர முடியாது. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என்னால வர முடியாதுங்க ஐயா. பதில் எப்படி? பிரியமானவர்களே, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சுய சித்தத்தை அவர் செய்யும்படியாக இந்த உலகத்திலே ஒருவேளை அவர் வந்திருப்பார் என்று சொன்னால், இந்த மாதிரி நமக்கு காண்பித்திருக்க முடியாது. நல்ல கவனிக்கணும். அவர் யாருடைய சித்தத்தையா? யோவான்ல வாசித்தோம் 6:38, பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக, தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே வந்தார். இதுல ஒரு கேள்வி இருக்குது, என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்து தேவனாலே வலுக்கட்டாயமா அனுப்பப்பட்டாரா? நீ போப்பா, நீ போயிட்டு இதெல்லாம் செய்யணும், அல்லது இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சுய விருப்பத்தின்படியாக இந்த உலகத்திலே வந்தாரா? இது ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால்,
இந்த மாதிரியை பின்பற்றவர்களா இருக்கிறனா வலுக்கட்டாயமா ஞானஸ்தானம் யாரா குத்துறாங்களா? இங்க யாருக்காவது எண்ணிக்கைக்காக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் உண்டோ? இல்லை. ஒருவேளை திருமணத்திற்காக பொண்ணு அப்பதான் கொடுப்பாங்க, எல்லாம் வேலைக்கு ஆகாது. கிறிஸ்துவின் சபையில இருந்தாவே ஞானஸ்தானம் எடுத்து ஆகணும், வேற வழி கிடையாது. அப்பதான் மாப்பிள்ளை ஊடு ஏத்துப்பாங்க. மாப்பிள்ளை ஊடு ஏத்துறாங்களே இல்லையோ, எங்க ஊழியர் அப்பதான் ஏத்துப்பாரு. இப்படியாக ஒருவேளை நாம் வந்திருப்போம் என்று சொன்னால் பிரியமானவர்கள் நாம் எதற்குள்ள இருக்க முடியாது, வாய்ப்பில்லை ராசா. கிறிஸ்துனுடைய மாதிரியிலே இருப்பது மிக கடினமா இருக்கிறது. ஏனென்று சொன்னால் பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக நாம் எல்லாம் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வேலை செய்யறதுக்கெல்லாம் இங்க வரல. நீ என்ன வேணா சாப்பிடு, பிரியாணி வேணா சாப்பிடு, ஒயிட் ரைஸ் வேணா சாப்பிடு, எதை வேணா சாப்பிட்டுக்கோ, எப்படி வேணா இருந்துக்கோ அப்படின்றதுக்காக நாம் வரல. சகோதரர் கூட முன்ன பிரசங்கத்தில் சொன்னார், நிறைய உதாரணத்தோடு சொன்னார். நம்முடைய சுய காரியங்களை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே தேவனாலே தெரிந்து கொள்ளப்படவில்லை. இதை நாம் நம்முடைய இருதயத்திலே ஏற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. பிரியமானவர்களே, தேவ சித்தத்தை இது ரொம்ப முக்கியம். ஏனென்று சொன்னால் நம்முடைய மாதிரியாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சொன்னாரு, நான் ஒன்றும் சுயமா என்ன செய்யல, நான் ஒன்றும் சுயமா எதுவுமே செய்யல சொல்லல, நான் எதையுமே சொல்லுவதும் கிடையாது, நான் எதையுமே செய்வது கிடையாது. ஏனென்று சொன்னால் தேவன் எனக்குள்ளா இருக்கிறார், அவர் என்ன நினைக்கிறாரோ அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய சுயத்தை நாம் நாடாமல் தேவனுடைய சித்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதற்காக ஒரு என்ன கொடுக்கப்படுது, நமக்கு ஒரு சாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு மாதிரி கொடுக்கப்பட்டது. ஒருவேளை சொல்லலாம், தேவனிடத்துல நாம் சொல்லலாம், ஒரு வேளை யாருமே நடக்கலையே, என்ன மட்டும் ஏன் நடக்க சொல்றீங்க அப்படி என்று ஒரு கேள்வி கேட்கலாம். பிரியமானவர்களே, உனக்கு முன்பாக ஒன்று வைக்கப்பட்டிருக்கிறது, அதை நாம் என்ன செய்யணும், பின்தொடர வேண்டும், அதை நோக்க வேண்டும், அதை நாம் தொடர்ந்து கொண்டு போக வேண்டும். பவுல் சொல்லும்போது, நல்ல போராட்டத்தை போராடின, ஓட்டத்தை முடித்தேன். என்ன ஓட்டம் ஓடிப்பாரு அவரு? உசேன் போல்ட் ஓட்டம் ஓடிப்பாரா? பிரியமானவர்களே, எப்பேற்பட்ட ஓட்டம் ஓடிப்பாரு பாருங்க. ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்கிறார். அப்ப அந்த பாதை எப்படி இருந்திருக்கும்? நான் கிறிஸ்துவை பிரியமானவர்களே என்னுடைய சரீரத்திலே நான் தரித்து கொண்டு நான் ஓடினேன், கிறிஸ்துடைய மாதிரியை நான் தரித்து கொண்டு ஓடினேன். அதனால்தான் அந்த போராட்டத்தில் என்ன செய்தது, எனக்கு வெற்றி கிடைத்தது. நித்திய ஜீவன் என்ன செய்தது பவுலுக்காக? ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் பவுலுக்கு தேவன் அதை கொடுப்பார். நித்திய ஜீவன் எனக்காக வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லி அருமையாக விசுவாசத்தோடு கூட அந்த மனுஷன், அவ்வளவு வைராக்கியத்தோடு கூட அந்த மனுஷன் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை, ஒரு போராட்டம் கிடையாது, பேரு என்ன போராட்டம், நல்ல போராட்டம், நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் என்று அவர் சொல்கிறார். பிரியமானவர்களே, ஏன் அந்த காரியத்தை அவர் சொல்கிறார் என்று சொன்னார், அவருக்கு முன்னாடி வைக்கப்பட்டிருந்த மாதிரியை அவர் பின்பற்றி நடந்ததினாலேதான் அப்பேற்பட்ட வைராக்கியமான வார்த்தையுடைய வாயிலிருந்து வந்தது. இயேசு கிறிஸ்துடைய பாடுகளை தன்னுடைய சரீரத்திலே அவர் சுமந்து கொண்டதனாலேதான் பிரியமானவர்களே பவுல் அப்பேற்பட்ட வார்த்தையை அவர் சொல்ல முடிந்தது. இந்த உலகத்தை அவர் எப்படி என்றாரு, எப்படி எண்ணுகிறார்? பவுல் எப்படி பிலிப்பியிலே சொல்லப்பட்டிருக்கு, நான் எபிரேயிலே பிறந்த எபிரே எல்லாம் சொல்ற, நான் பென்யமீன் கோத்திரத்தார். பிரியமானவர்களே, எல்லாமே இருந்தேன், ஆனால் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நான் என்ன செய்தேன்? பிரியமானவர்களை நஷ்டம் என்று எண்ணினேன், எல்லாவற்றையும் நான் குப்பையமாக எண்ணுகிறேன். இந்த உலக கல்விகளோ சரி, இந்த உலக ஆசைகளோ சரி, இந்த உலக இச்சைகளோ சரி, இந்த உலகத்தினுடைய அக்கிரமங்கள் பாவங்கள் பிரியமானவர்களே எல்லாவற்றையும் எதெல்லாம் என்னை உயர்த்துகிறதோ, எதெல்லாம் என்னை மேன்மைப்படுத்துகிறதோ, ஒரு மனுஷனுடைய மேன்மையை அது தற்புகழ்ச்சியாக மேலாக காண்பிக்கிறதோ அதையெல்லாம் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், அதை குப்பையமாக கூட யோசிக்கிறேன். பிரியமானவர்களே,
நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவினுடைய சிந்தை நமக்கு வர வேண்டும் என்று சொன்னார், இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை நாம் சுமக்க வேண்டும் என்று சொன்னார், நாம் சகிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. ஏசாயா புத்தகத்தில் 53வது அதிகாரம் நமக்கு தெரிந்த பரிச்சயமான ஒரு பகுதி. என்னதுக்கா? சரி, பரிச்சயமான ஒரு பகுதி. ஏசாயா புத்தகத்தில் 53ஆம் அதிகாரத்திலே அவர் பாடுபட்டார் என்று சொன்னால், ஒன்று, அவர் அவமானங்களை சகித்து, இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சாரா? அவர் அவமானங்களை சகித்து இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்திலே அவர் சுற்றி திரிந்தார். ஏறக்குறைய 3.5 ஆண்டுகள் கிறிஸ்துடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த 3.5 ஆண்டுகளிலே பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் மாதிரியை ஏற்படுத்தினார். நம்ம எத்தனை வருஷம் ஆகணும்? 60 வருஷம் 70 வருஷம் ஆனா கூட மாதிரி ஏற்பட்டது இல்லை. சரிங்களா? இயேசு கிறிஸ்துவ ஏற்குறைய 3.5 ஆண்டுகள் அந்த ஊழியத்தினுடைய பயணத்தை நான் சொல்றேன். சரிங்களா? ஒரு இடத்துக்கு போறாரு. மத்திய சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்திலே அவர் அந்த சோதனைக்கு பிறகாக, டெம்டேஷனுக்கு பிறகாக பிரியமானவர்களே, அவருக்கு என்ன உண்டாயிற்று? பசி உண்டாயிற்று. ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். அவருக்கு என்ன உண்டாயிற்று? அதுக்கு முன்னாடி அவருக்கு பசி உண்டாயிற்று. நம்மள என்ன பண்ணிட்டு இருப்போம்? கடை தேடுறான் இல்லையா? நம்மளா கடை எங்களுக்கு தேடும் முதல் இல்ல. பிரியமானவர்களே, சோதனைக்கு உட்படாதபடிக்கு தன்னை காத்து கொண்டார். இந்த ராஜ்யங்களை எல்லாம் பிசாசாரன் என்ன செய்கிறார்? பிரியமானவர்களே, அவனுக்கு காண்பிக்கிறார். 2:25 1 யோவானில் சொல்லப்பட்டிருக்கிறது, உலகத்தினுடைய இச்சை, உடைய கண்களுடைய இச்சை. பிரியமானவர்களே, எல்லாவற்றையும் காண்பிக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவருக்கு. அவர் பதில் என்ன சொல்கிறார்? அப்பாலே அப்பாலே போ சாத்தானே. நம்ம என்ன பண்ணுவான்? கூட்டி வாரி மடியில வச்சுப்போம். நீ வா, எனக்கு நீதான் வேணும் இல்லைங்களா? யார் வேணும்? எனக்கு நீதான் வேணும். இவ்வளவு நாள் உன்னை தேடி இருந்த, எங்க இருந்தே தெரியல, எனக்கு நீதான் வேணும். பிரியமானவர்களே, பிசாசுக்கு மாதிரிகளாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. அதை விட்டு நாம் கிறிஸ்துவனுடைய மாதிரிகளுக்கு ஒப்பாக அவருடைய மாதிரிகளுக்கு ஒப்பாக நம்மை நாமே ஒப்பு கொடுத்து, அதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இவ்வளவு நேரம் 4 பிரசங்கியா எனக்கு ஒரு சகோதரர் இருக்கா, எனக்கு அப்புறம் இவ்வளவு நேரமாக பெயர்பட்ட ஒரு ஒழுங்கு செய்து பிரியமானவர்களே சத்தியத்தை கேட்கும்படியாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், எதுக்கு? நாம் நம்மை நாமே வெளிக்காட்டும்படியாக. என் உள்ள ஒருத்தங்கிறான் வந்தாங்க வச்சுக்க, நீ தாங்க மாட்டேன். பைபிள் எடுத்துட்டேன்னு பாக்குறேன், இல்லைன்னா என்ன ஆகுன்னே தெரியல. நீ பேசுகிற மக்களே பிரியமாகவே கிறிஸ்துவை நீ கிறிஸ்து எப்படி அன்பு கூர்ந்தான்? யோவானிலே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து உங்களிடத்திலே அன்பு கூர்ந்தது போல நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்களும் கூட ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களா இருக்கும்படியா. இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே இருக்கும் பொழுது சகோதரனை பார்த்து சொல்கிறார், பிரியமானவர்களே, தன்னை குத்தினவனை, தன்னை அடித்தவனை இவர்களை மன்னியும் என்று சொல்கிறார். அன்பு அங்கே வெளிப்பட்டது. பிரியமானவர்களே, தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக தன்னுடைய குமாரனை நமக்கு கொடுத்ததினாலே, 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வேத வசனத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவரை நமக்காக கொடுத்ததினாலே தேவ அன்பு என்ன செய்யப்பட்டது? அங்கே வெளிப்படுத்தப்பட்டது. பிரியமானவர்களே, தேவ அன்பு, அதே வசனம் 3:16 யோவானிலே சொல்லப்பட்டிருக்கு. தேவ அன்பு மெய்யாகவே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எப்படி சொன்னார்? சும்மா வாயில கிடையாது, கிரியையினாலே, செய்கைகளினாலே. இயேசு கிறிஸ்துனுடைய உதாரணம் பிரியமானவர்களே இந்த உலகத்திலே மிகப்பெரியது. சின்ன பிள்ளைய கூட்டம் வந்து காட்டீங்கன்னா, யாரு மாரி பண்ணி ஆகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்றீங்க, யார் மாரி? யாராவது ஒருத்தர் நான் இயேசு கிறிஸ்து மாதிரி ஆகணும்னு சொன்னது கேட்டுக்கிறீங்களா? நம்ம கூட சொல்லியிருக்க மாட்டோம். நம்ம கூட வாய்ப்பே இல்லை. ஸ்பைடர்மேன், நான் யார மாரி ஆகணும்? ஸ்பைடர்மேன், அவன் பறக்கிறான், உலகத்திலேயே பறக்கிறான். சரிங்களா? சூப்பர்மேன், நான் அது மாதிரி ஆகணும். ஒரு சில பிள்ளைங்க ஞானமா சொல்லும்,
நான் டாக்டர் ஆக போறேன், ஒரு 10ஆம் கிளாஸ் வந்தா அது ஆக முடியாது பொழுது என்னால. நான் திட்டத்தை கொஞ்சம் மாத்திக்கிறேன். ஒரு இன்ஜினியர் அது ஈஸி ஆயிடலாம். பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் யாராக வேண்டும் என்று சொல்லி உங்களை ஒருவர் கேட்பார் என்று சொன்னால், நான் யாரை போல ஆகணும்? நான் கிறிஸ்துவை போல மாற வேண்டும். அதான் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளிலே நாம் நடக்கும்பொழுது நாம் யாரை போல ஆக முடியும்? கிறிஸ்துவை போல நாம் ஆக முடியும். ஏனென்று சொன்னால் ஒரு சில வசனங்கள் இருக்கிறது, நாம் வாசித்து நிறைவு செய்யலாம். பிலிப்பியர் 1:29. ரெண்டு வசனம் தான் முடிச்சுக்கிறேன் நான். நீங்களா என் கதை முடிஞ்சது அவ்வளவுதான். பிலிப்பியர் 1:29 நம்ம வாசிப்போம். ஏனெனில் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுகிறதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, யாக்கோபு 2 சொல்ற, யாரு விசுவாசித்து நடுங்குறவா? பிசாசு. அப்ப நீ யாரு? நீ பிசாசா? சொல்றது அடுத்தது, அவர் நிமித்தம் பாடுபடுவதற்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. செய்வோமா? செய். இயேசு கிறிஸ்துவை போல பிரியமானவர்களே பாடுபடுவதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதனாலே 1 யோவான் புஸ்தகம் நிறைவாக 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். 1 யோவான் 5:11. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்று அந்த சாட்சியம். பிரியமானவர்களே, நாம் ஏன் கிறிஸ்துவை பின்தொடர வேண்டும்? ஒரு கேள்வி. நான் ஏன் கிறிஸ்துவனுடைய பாடுகளினுடைய சரீரத்திலே சுமந்து கொள்ள வேண்டும்? ஒரு கேள்வி. ஏன்னு சொன்னால் அவருக்குள்ளதான் என்ன இருக்குது? ஜீவன் இருக்கிறது. அவருக்குள்ளேதான் நித்திய ஜீவன் இருக்கிறது. அதை நோக்கி எங்க போட்டு கருப்பொருள் போட்டுதா, நித்தியத்தை நோக்கி யாத்திரை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள்ளதான் இருக்குது. கிறிஸ்துவின் இடத்தில் தான் அது இருக்கிறது. அதை நாம் நோக்கும் பொழுது நமக்கும் கூட இந்த யாத்திரையிலே தேவன் நிச்சயமாக, பிரியமானவர்களே, நமக்கும் தேவன் என்ன செய்வார்? நித்திய ஜீவனை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கேட்ட உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.